தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுவதை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் போன வாரம் திறந்த வானத்தின் கீழ் வாழ்தல் குறித்து பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நமக்காக வானத்தை திறக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன காரியங்களை திறக்கணும்னு சொன்னோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குதுங்களா? அப்புறம் என்ன சொன்னோம்? சரியான நேரத்துக்கு வரணும், கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு ஜெபம் பண்ணணும், இப்படி நிறைய காரியத்தை சொல்லணும் இல்லையா? புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை இல்லைங்களா? தயாராக எப்பவும் இருக்கணும். நமக்காக எல்லாமே ஆசீர்வாதம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்காக தேவன் எல்லா ஆசீர்வாதம் ஏற்படுத்தி என்ன பண்ணிருக்கார்? வைத்திருக்கிறார். அப்போ வைத்திருக்கிற ஆசீர்வாதால நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே சொல்றாரு, வானத்தின் பல கனிகளை திறந்து. என்னவா? திறந்து. ஆங்கில பைபிளில் பார்க்கும்போது எப்படி சொல்லுதுன்னா, விண்டோஸ் ஆஃப் ஹெவன் சொல்லணும். அதாவது ஜன்னலை திறந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஆனால் இங்கே சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, வானத்தின் பல கனிகளை திறந்துன்னு சொல்லணும்னா வானத்தில் உள்ள மதகுகளை திறந்து. வானத்தில் உள்ள மதகுகளை திறந்து. ஷட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஆங்கிலம் சொல்லும்போது வீராணயரில் ஷட்டர் இருக்குது. தண்ணி திறக்கிறாங்கன்னா எப்படி தண்ணி என்ன பண்ணும்? கரை புரண்டு ஓடும். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த ஷட்டரை திறக்க முடியும், நீங்கள் ஷட்டர் மூட முடியும். வானத்தின் பல கனிகளை உங்களால் திறக்க முடியும், அதை திரும்ப மூடவும் முடியும். அப்போ திறக்கிறது எது, மூடுறது எது அப்படின்னு சொன்னால், நாம் எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தசமபாத காணிக்கத்தை நம்ம பண்டசாலையில் சேர்க்கிறோமோ அப்பெல்லாம் திறக்கிறோம். எப்பெல்லாம் கொடுக்கலையோ நம்மளே மூடுறோம். பேதுருட்ட கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க, இந்த பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ இந்த பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப கட்டுவதும் கட்டப்பதும் நம்மளால முடியுமா அப்படின்னா முடியும். பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது? இங்க சொல்றாரு, தசமபாகத்தை காணிக்கை நீ கொண்டு வரும் போதெல்லாம் உனக்கு வானம் என்ன பண்ணுது? மதகுகளை திறக்கிறார். அப்ப திறக்கிற தேவனா அவர் இருக்கிறார். அந்த திறக்கிற தேவனா அவர் இருக்கிறதால திறப்பதற்கு நான் ஒன்று செய்யணும். எத்தனை ஆமீன் சொல்லுது? ஏன்னா பைபிள் நமக்கு தெரியும் வசனம், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினார். ஆமா தானே? தேவனே விளைய செய்தார். அப்ப நான் நடுறேன், நான் நீர் பாய்ச்சுறேன். விளைய செய்கிற ஒரு தேவன் என்ன பண்றாரு? அப்ப நான் செய்யறத நான் செய்யணும், அவர் செய்யறத அவர் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் அவர் செய்யறத நான் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நான் செய்யறத அவர் செய்ய வைக்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, பைபிள் சொல்லுது, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரே விளைய செய்தார். அங்க அடுத்து சொல்லுது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால எல்லாம். அப்ப இன்னைக்கு நீ உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறாரு, ஒரு மேன்மையை கொடுக்கிறாரு, ஒரு உயர்வை கொடுக்கிறாருன்னா நான் முடிவு பண்ணும், வானத்தை என்னால திறக்க முடியுமா? திறக்க முடியும் பைபிள் சொல்லுது. எப்படி திறக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுக்குற தசமபாக காணிக்கையில என்ன பண்ணலாம்? திறக்கலாம். அப்ப கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? மூடிருக்குன்னு அர்த்தம். கொடுத்தா திறக்குது, கொடுக்கலன்னா மூடிடுது. நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது எம்ஆர்டி ட்ரெயின் சொல்லுவாங்க. இப்போ ட்ரெயின் இல்லையா, அங்கே எம்ஆர்டி ட்ரெயின் சொல்லுவாங்க. அதை ஏசி ட்ரெயின் வரும் பாருங்க. அப்போ வரும்போது எல்லாருக்கும் நம்ம டோல்கேட்டுக்கு கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஃபாஸ்டேக் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு கார்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின் பஸ்ஸில் ஃபாலோ அதில் போகிறதுக்கு அந்த கார்டில் நாங்கள் டாப்அப் பண்ணி வச்சுக்கணும். காசை வச்சுக்கிட்டோம்னா பஸ்ஸில் ஏறணுன்னு என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அங்கே கண்டக்டர்லாம் கிடையாது, டிரைவர் மட்டும்தான். அந்த மிஷின் போய் இதை வச்ச உடனே கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். கிளிக்குன்னு கட்டணும்னு உள்ளே போயிடலாம். திரும்ப இறங்கும்போது பின்பக்கமாக இறங்க வச்சுக்க, பின்பக்கம் இறங்கும்போது அங்கே ஒரு மிஷின் இருக்கும். அதை வச்சுட்டோம்னா என்ன பண்ணுறோம்ப்பா, எவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருக்கோமோ காசை தானாக கட் ஆகிடும், இறங்கி போயிடுவோம். இது பஸ்ஸில் போகிற முறை. ஆனால் ட்ரெயினில் போகிற முறை எப்படின்னா, ட்ரெயினுக்கு ஒரே இருக்கும், ஆனால் உள்ளே போகிறதுக்கு வாசப்படி மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, இப்போ இந்த டோல்கேட் இருக்கு இல்லையா, இங்கே பெருசாக இருக்குது இல்லையா, அங்கே ஒரு ஆள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும்.
இது இந்த ஒரு கட்டை இருக்கும், இங்கே ஒரு கட்டை இருக்கும், அதே மாதிரி கட்டை கட்டையாக இருக்கும். இந்த இடையில வந்து இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போய் அந்த இடத்துல அந்த ஒரு மிஷினில் ஒரு ஸ்கேனர் ஒன்று இருக்கும். என் பர்ஸில் தான் அந்த கார்டை வச்சுருப்போம் பாருங்கள். அந்த கார்டை எடுத்து இப்படி வச்ச உடனே அந்த திறக்கும், உள்ளே போயிடலாம். நான் போயிட்ட உடனே அது மூடிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நான் வைக்காத வரைக்கும் திறக்காது. அதான் சொல்றாரு, வானத்தின் பணங்களுக்கு திறக்கணும்னா நீ கொடுத்தனா நான் திறக்கிறேன். நம்ம என்னன்னா இது ஃப்ரீயா தான் இருக்கு, எகிரி குச்சி போகலாமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா அங்க எகிரி குச்சி போட்ட உடனே உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. நிறைய தடவை நம்ம பிசாசுல சிக்கிக் கொள்றோம். ஏன்னா பிரச்சனையும் சரித்திரத்தை சிக்கிக் கொள்கிறோம். ஏன்னா நாம ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் வழி. இப்ப இது வச்சுட்டு ஈஸியா போறோமா, இல்ல இதை வைக்காம தாண்டி குச்சி உள்ள போறோமா? அங்க ரொம்ப ஈஸியான வாழ்க்கை சிங்கப்பூர்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம கர்த்தர் சொல்றாரு, வானத்தை உன்னால திறக்க முடியும், உன்னால மூடவும் முடியும். அப்ப மூடவும் முடியும், திறக்கவும் முடியும்னா ஏன் என்னால ஆசீர்வாதத்தை திறக்க முடியலன்னா, எல்லாம் தெரியும் ஆனா கொடுக்க வேண்டியதை நான் என்ன பண்றது இல்லை. அப்ப இன்னைக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கும் போது எனக்கு திறக்குது. ஆமென் சொல்லமா? இது மாத்திரமல்ல, இன்னும் சொல்றாரு பாருங்க, வானத்தை திறக்கிறதுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23 சொல்றாரு பாருங்க, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? பரிசேயர்கிட்ட போய், எப்பா நீங்க வந்து ஒன்னொன்னுலையும் தசமபாகத்தை கொடுக்குறீங்க, தசமபாகத்தை கொடுக்கறதுல அவங்க அடிச்சுக்கவே முடியாது. எதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, வெந்தயத்தில் கொடுக்குறாங்க, சீரகத்தை கொடுக்குறாங்க, என்னெல்லாம் விளையுதோ எல்லாத்தையும் தசமபாகம் கொடுக்குறாங்க, அது கரெக்டாக செஞ்சிடறாங்க. ஆனால் உங்களுக்கு ஐயோங்கிறாரு. நான் சொல்லல, என்னங்க வானத்தை திறக்க முடியும்னு சொல்றீங்க, கொடுக்குறோம் திறந்துருது, அது ஒரு வழி. சரிங்களா? இன்னொரு வழி இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஒன்னு நீதியையும், ரெண்டாவது இரக்கத்தையும், மூணாவது விசுவாசத்தையும் நம்ம காண்பிக்கணுமா. அப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாம எதை செய்யணும்? எல்லாவற்றிலும் தசமபாகத்தையும் கொடுக்கணும், அதே சமயத்துல நீதியிலையும் இரக்கத்திலையும் விசுவாசத்திலையும் என்ன பண்ணும்? இருக்கணும். அப்ப இதையும் செய்யணும், அதையும் விட்டு விடாம என்ன பண்ணும்? அப்பனா என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்ன மட்டும் செஞ்சுட்டு ஒன்ன விட்டுற, அதனால உனக்கு வானம் அடைக்கப்படுது. புரியுதுங்களா? அப்ப நான் எல்லாவற்றிலும் வானம் அடைக்கப்படாத இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? அப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு கத்துக்கணும். அப்ப கத்துக்கிட்டு நான் தசமபாகம் கொடுக்குறேன், கரெக்ட். ஆனா அந்த ஃப்ளோ எனக்கு இல்லை. என்னன்னா மதகளை திறந்து கொற்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நான் தேவனுடைய நீதியில வாழ ஆரம்பிக்கணும், பிளஸ் தேவனுடைய இரக்கத்தில் வாழ ஆரம்பிக்கணும், பிளஸ் தேவனை விசுவாசத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் செய்யும் போது எனக்கு வானம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்லலாமா? அப்ப தசமபாகத்தை கொடுக்கணும், நீதியில இருக்கணும், இரக்கத்துல இருக்கணும், விசுவாசத்துல இருக்கணும். அப்பனா என்ன பண்ணும்? வானம் திறக்கும். இல்லைன்னா மூடியே இருக்கும். அது என்ன பண்ணும்? மூடியே இருக்கும். சில வேலைகள் நான் காசு ஏற்றுறதுக்கு கம்மியாக இருந்துச்சு வச்சுக்கேன், காடில் கொண்டு வச்சேன்னா திறக்காது. காசு கம்மியாக இருந்தால் கதவு திறக்காது. அங்கே கீ நாங்கள் காசை காட்டும், உன்ட்டு நீ டாப்அப் பண்ணணுன்னு அதில் சொல்லும் மிஷினில். அப்புறம் நான் என்ன பண்ணணும்? மிஷினில் எடுத்து, அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அங்கே ஆள்லாம் இருக்க மாட்டான், மிஷின் இருக்கும். அப்போ என் கார்டை கொண்டு கொடுத்து, இந்த கார்டை போட்டு இன்னொரு கார்டை ஏடிஎம் கார்டை போட்டு அதுக்கு நான் டாப்அப் பண்ணணும். டாப்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? திரும்ப வச்சா என்ன பண்ணும்? இது எல்லாம் செய்கிறோம். நம்ம ஊருக்கு வந்துடும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வரும், வராமல் இருக்காது. இப்போ புல்லட் ட்ரெயின்லாம் ஓடுது இல்லை, சீக்கிரம் வந்துடும். முதல்ல சிட்டியில் வந்துடும். சரிங்களா? ஏன்னா நம்மகிட்ட காசு வாங்கதான் குறியாக இருக்கிறாங்க எல்லாரும், இதுக்கு வரும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வானத்தின் பல கனிகளே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க பக்கத்தால். முடியும். எப்படி முடியும்? ஒன்று தசமபாகம், நீதி, இரக்கம், விசுவாசம். அப்ப இது எதையுமே நான் விட்டுடுவேன், எல்லாத்தையும். ஏன்னா நம்ம பாருங்க, சில போதனைகளை போதிக்கும் போது இந்த போதனையில வாழ்ந்துகிட்டு இருப்போம். திடீர்னு இது முடிச்சுட்டு வேற போதனைக்கு போனவொடனே இதை விட்டுடுவான், அதை பிடிச்சிக்குவான். இப்ப நம்ம தசமபாகம் சொல்லிட்டே இருந்தோம்னா அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப தசமபாகத்தையே சொல்லாம அடுத்தது போயிட்டோம்னா எதை கொடுக்க மாட்டோம்?
அப்புறம் அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஜெபத்தை பத்தி சொல்றோம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபத்தை பத்தி போயிட்டு இருக்கும்போது ஜெபத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜெபம் மட்டும் பண்ணுவோம், இதை கொடுக்க மாட்டோம். அப்ப ஏன் சொல்ல வரனா, இதையும் செய்யுங்க அதையும் விட்டு விடாடுங்கள். ஏன்னா எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வரணும். நம்ம சொல்றோம்ல, நான் கைட்டு செய்யற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை தேவன். அப்ப நான் என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதம் கொடுக்குறாருல்ல. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, நான் என்னெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேனோ, எதெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறேனோ, அதை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை நான் என்ன பண்ணுவேன்? பயன்படுத்த ஆரம்பிப்பேன். ஆமென் சொல்லமா? அப்ப இங்க சொல்றாரு 3:10, மல்கியா 3:10 இன்னொரு அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, வானத்தின் மதகுகளை திறந்து நிறைந்து வழியும்படி இடங்கொள்ளாத அளவு அதிக ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, மதகுகளை திறக்கிறாரு. ரெண்டாவது, நிறைந்து வழியும்படி செய்கிறாரு. மூணாவது, இடங்கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நான்காவது, அதிக ஆசீர்வாதங்களை. அப்ப நான் தசமபாகத்தை கொடுத்து தேவனுடைய நீதியிலையும் தேவனுடைய இரக்கத்திலையும் தேவனுடைய விசுவாசத்திலையும் நான் வாழ வளர 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 என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஆமென் சொல்லமா? சொல்லுங்க. நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமென். அப்ப தசமபாகம்னா நமக்கு நல்லா தெரியும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. தசமபாகம்னா என்ன? 10ல் 1 இல்லையா? இப்போ 100 ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல 10 ரூபா தேவனுக்குரியது. நீங்க கேட்கலாம், அதை 10 ரூபாயிலேயே அவர் வாழுறாரு அப்படின்னா இல்லைங்க. அந்த 10 ரூபா தான் நம்ம வாழுறோம். எதில் வாழுறோம்? இப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா? நீங்க ஜெபெல்லாம் கேட்கப்பட்டோம்னா எதுல உங்க மூவ் ஆகுது? அந்த 10ல் இல்லையா? சொல்றாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர். அப்ப நான் எதுல வாழ்றேன்? ஊழியத்துல வாழ்றேன். புரியுதுங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர். அப்ப என் வாழ்க்கையே எதுல போய்கிட்டு இருக்குது? ஊழியத்துல போயிட்டு. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப என் வாழ்க்கையே அந்த 10ல் தான் போயிட்டு இருக்குது. அந்த 10 தான் ஆண்டவர் கேட்கிறாரு. கர்த்தர் கேட்கும்போது நான் என்ன பண்றேன்? ஏதோ அவருக்கு இல்லாம இருக்கிறதுக்காக அவருக்காக கேட்கலைங்க. அதுலதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை காண்பிக்கும்படியே அவர் கேட்கிறார். அதான் சொல்றாரு, எந்த இடத்துலையும் தான் என்னை சோதிச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்றாரு? என்னை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. ஆபிரகாம டெஸ்ட் பண்றாரு இல்லைங்களா? இன்னொரு சொல்றாரு, சோதனை பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா இங்க சோதனை பண்ணி பாருங்கிறாரு. ஏன் சோதனை பண்ணி பாருங்கிறாரு? உன் தரித்திரம் மாறணுமா, உன் வறுமை மாறணுமா, உன் நிலைகள் மாறணுமா? உன் நிலை மாறுனா என்னை டெஸ்ட் பண்ணு. என்னை நீ டெஸ்ட் பண்ணனா உனக்காக வானத்தை என்ன பண்றேன்? திறக்கிறேன். ஆமென். அப்ப மதகுகளை திறக்கிறாரு, நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கிறாரு, அதிக ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். எப்ப? தசமபாகம், நீதி, இரக்கம், விசுவாசம். ஆமென். அப்ப எதிலையும் குறைஞ்சு போகவே கூடாது. ஆமென். ஏன்னா இது நம்மகிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கறதுங்க. ஏன்னா என் தேவன் எப்படி இருக்கிறாரு? நீதியின் தேவன் சொல்றோம், இரக்கத்தின் தேவன் சொல்றோம் இல்லையா? விசுவாசத்தின் தேவன் சொல்றோம். அப்ப நாம் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் கண்டிப்பா நீதியின் தேவனை பின்பற்றுகளா இருக்கணும். அந்த நீதியை வெளிப்படுத்துகிறவரா இருக்கணும். இரக்கத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் விசுவாசத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். விசுவாசத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு என்ன பண்ணும்? எது பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப இது வரைக்கும் திறக்கலன்னா நான் சரியான சாவி என்ன பண்ணல? போடல. சரியான சாவி போட்டால் என்ன பண்ணிருக்கோம்? திறந்துருக்கோம். ஒரு முறை அப்படிதான் வீடை பூட்டிட்டு வந்துட்டோம். புது வீடு அங்கே இருக்கு பாருங்க. பூட்டிட்டப்பா பூட்டிட்டோம். சாவி அடிச்சு ஏதோ ஒன்று பூட்டி வச்சு மோட்டர் நிறுத்தாமல் வந்துட்டோம். ஐயோ மோட்டர் நிறுத்த மட்டுமே அப்படின்னு எடுத்து ஒரு சாவி எடுத்து நான் போடுறேன் திறக்கல. நேரம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா ஆச்சு? அது அந்த 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 டோர் சில நேரம் அப்படி தான் பண்ணிடும். நானும் போட்டு பார்க்குறேன், திறக்கல. ஓஹோ, ஆராதனை வர டைமு. சரி என்ன பண்ணலாம்? மோட்டர் இப்படி நிறுத்துறது, மோட்டரை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டக்குன்னு எடுத்து போனேன். ட்ரிப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். மோட்டர் நின்று போச்சு. திரும்ப வந்து சாவி எங்கடா வச்சோம்? ஏன் திறக்க மாட்டேங்குது? எப்படி திறக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டே வந்துட்டேன். ஆராதனை முடிச்சு திரும்ப போகிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, கீழப்பெருமை சர்ச்சு சாவியை போட்டுட்டு இருக்கான் அதில்.
அதுவும் அதே மாதிரி இருக்குது, வெள்ளை கலர் தான், அதுவும் அதே இருக்கு. அப்பதான் போகும்போது யோசிச்சேன், அப்பா நம்ம தப்பான சாவியை நான் போட்டுட்டேன், அது என்ன பண்ணல, தரகல். நல்ல வேலை கதவு உடைக்காம விட்டேன். ஏன்னா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதே, மோட்டர் ஓடிட்டு இல்லையா, மோட்டர் ஓடலன்னா பிரச்சனை இல்லை, பூட்டி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்ப நாம் தவறான சாவியை போட்டுக்கொண்டு சரியானதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் கத்து கொடுக்குறாரு, எப்பா நீ தவறானதை போடும்போது என்ன பண்ணாது, அது திறக்காது. நீ தவறான காரியங்களை இது செஞ்சா போதும், அது செஞ்சா போதும், இப்படி செஞ்சா போதும், அப்படி இப்படிலாம் இல்லப்பா. நீ கத்து கொடுக்குற வானத்தின் பணங்களை திறப்பது இதான் வழி, இதான் சாவி, இதை செஞ்சன்னா திறக்க போகுது. இதுக்காக மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாம் அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாதான் தேவன் அந்த 10% என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. ஏன்னா சர்வே சொல்லுது பாருங்க, இந்த உலகத்துல அந்த தசமமாக மட்டும் ஜனங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம தான் பணக்காரங்களா இருக்கணுமா. அப்ப எவ்வளோ பேர் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா தேவனை வஞ்சிக்கிறோம், அதாவது இதெல்லாம் அவருக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா. ஆண்டவர் சொல்றாரு, அதுல தான் ஆசீர்வாதம் என்ன பண்றேன். ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் இருக்கும் போற பணக்காரன் ஆயிடுறான். அவனுக்குள்ளார அவன் இரக்கத்தை வச்சிருக்கிறான், மற்றவங்களுக்கு உதவி செய்யறான், ஏதோ ஒரு வித ஓப்பன் திறக்குது அவனுக்கு, அவன் ஓப்பன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா. ஆனா நம்ம ஏன் வாழ முடியலன்னா, நம்மளே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தடையா நம்ம என்ன பண்றோம். இன்னைக்கு முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் தசமபாகம் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆமென். ஏன்னா தசமபாகம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆதியாகமத்தில் அது ஆரம்பிக்குது. ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கும் நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான். இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அற்புதமாய் உண்டாக்குற மரம் செடி கொடி புல் பூண்டி எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்குறாரு. 4 நதியை உண்டாக்குறாரு. அம்மா தானே, அற்புதமா நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடக்கூடிய நதியில அந்த ஏதேன் தோட்டத்தை ஒன்று உண்டு பண்ணி, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், வைக்கிறாரு இல்லைங்களா. அந்த தோட்டம் யாருது, அந்த ஆதாம் ஏவாள் யாருடையவங்க, எல்லாமே அவருது, எதுவுமே அவங்களுக்கு இல்லவே. அவர் சொல்றார் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அந்த ஆதாம் ஏவாளையும் அவரே உண்டாக்கி அவரே கொண்டு வந்து வச்சு, எப்பா எல்லா கனியும் பூசி இந்த கனியை மட்டும் புசிக்காத. அப்ப என்ன சொல்ற, பண்படுத்து காத்துக்கொள் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க வேலை செய்ய சொல்றாரு. ஏதேன் தோட்டம் என்ன பண்றாரு, வேலை செய்ய சொல்றாரு. அப்ப வேலை செய்யும் போது அந்த தோட்டம் யாருது, தேவனுது இல்லையா. அங்க இருக்கிற பழ வகைகள் யாருது, எல்லாமே தேவனுது. அதுல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு. இப்ப வேலையை கொடுத்துட்டாரு. வேலையை கொடுத்தோன்னா கர்த்தர் சொல்றாரு, இதான் வேலைப்பா, இந்த வேலையை செஞ்சிரு. இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்குரிய சம்பளம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். எல்லா பழத்தையும் என்ன பண்ணலாம், அதான் சம்பளம் இல்லைங்களா. ஆனா நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன கூடாது. இப்ப எல்லாத்தையும் பூசி அதை மட்டும் பூசிக்காத. அப்ப என்ன சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே என்னது தான், ஆனா அதுல மட்டும் ஒரு 10 விளக்குறேன், அது என்னது. அதை எது வரைக்கும் நீ புசிக்காம இருக்கிறியோ அது வரைக்கும் நீ எப்படி இருப்ப, செல்வத்தில் இருப்ப, செழிப்பில் இருப்ப, நிம்மதியில இருப்ப, ஆரோக்கியத்தில் இருப்ப, எல்லாமே உனக்குள்ளார என்ன பண்ணும், வந்து கொண்டிருக்கும். இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் புசிக்கிறான். கரெக்டா இல்லைங்களா. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் வச்சுன்னா 90 சாப்பிடலாம், 10 சாப்பிடவே கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, 10 பெருசா 100 பேர் 90 பெருசா, 90 தான் பெருசு. ஆனா 90 நம்மகிட்ட கொடுத்துறாரு, 10 அவர் வாங்கிக்கிறாரு. அந்த 10 எதுக்காக வாங்குறாரு, நமக்காக. ஹல்லேலூயா. ஏன் இவன் அந்த 10 சாப்பிட்டுட்டான்னா இல்லையா, ஆதாம் சாப்பிட்டுறான். என்ன பண்ற, பழத்தை என்ன பண்றான், சாப்பிட்டுறான். சாப்பிட்ட உடனே ஆசீர்வாதத்தை இருந்தவன் எங்க போயிடுறான், சாபத்துக்கும் தரித்திரத்துக்கும் போயிடுறான். இப்ப தரித்திரமான வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமா மாத்தணுமா, என்ன பண்ணணும், அதை சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா. இப்ப நமக்குள்ள தரித்திரம் மாறணும், ஐஸ்வர்யம் வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்ப அங்க ஆதாம்கிட்ட கத்து கொடுத்தாரு, அவன் கற்றுக்கொண்டான். அதை சரியா செயல்படுத்த முடியல. செயல்படுத்த முடியாம அவன் தரித்திரங்களை என்ன பண்ணிட்டான், போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அதெல்லாம் எப்பெல்லாம் தசமபாகத்தை நீங்க சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் வறுமை தரித்திரம் இருக்கும், வானம் திறக்காது. எப்பெல்லாம் நீங்க சாப்பிடலையோ அப்பெல்லாம் தரித்திரம் வறுமை நீங்கும், ஆசீர்வாதம் என்ன பண்ணும், வரும். அப்ப எல்லாத்துக்கும் ஓனர் அவரு தான். ஓனர் சொல்றாரு, ஓனர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா ஓனர் சொல்றாரு எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, இதை மட்டும் சாப்பிடாத. அது எப்படி, அதுக்கும் நான் பண்படுத்துறேன், அதையும் தான் காத்து கொள்கிறேன், அதனால அதை நான் சாப்பிட்டுதான். எப்பா எல்லாத்துக்கும் கூலி உண்டுப்பா, அந்த கூலிக்கு மட்டும் அது எனக்கு என்ன சார்ந்தது,
இல்லைங்களா? இந்த எரிகோ கோட்டையை உடைச்சிட்டு போன பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லா வெள்ளி ஜாமான்கள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அது என்னுடையது, அதெல்லாம் என்கிட்ட வந்துடணும். அடுத்ததெல்லாம் அதன் பிறகு நீ என்னென்னலாம் நீங்க அடுத்த யுத்தத்துல போறீங்க அதெல்லாம் உங்களுதுன்றாரு. டீலா இருக்கணுங்கிறாரு. இவன் என்ன பண்றான்? டீலா என்ன பண்றான்? போறான். கரெக்டா வெற்றி பெற்றான், ஆர்ப்பரிக்கிறான், அலங்க இடிஞ்சு உழுது உள்ள போறான், எல்லாத்தையும் யார் எதை என்ன பண்ணுமோ சொன்னதெல்லாம் அவன் செய்யறான். சரிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறான். அடுத்தது போன உடனே இவன் குஷி ஆயிட்டான். இவ்வளோ பெரிய பட்டணத்தை அடிச்சு வீழ்த்திட்டோம், இப்ப அடுத்த பட்டணத்துக்குள்ளார போறோம் அப்படின்னு சொன்னா அங்க தோல்வி அடைஞ்சிடறான். தோல்வி அடைஞ்ச பிறகு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஆனா ஒரு குடும்பம் என்ன பண்றாது? கேட்டிருக்காது. என்னங்க அத்தனை பேர் கேட்டானே, இவன் கேட்கலன்னா என்ன? உடல ஆண்டவர் எப்பயுமே சிம்பிளா தான் சொல்லுவாரு, அதை நம்ம ஹம்புலா செய்யணும். அப்போ ஆதாம்கிட்ட சொல்றாரு, எல்லாம் ஒண்ணுதான், 4 நதி ஓடுது உனக்கு. நம்மலாம் இப்போ பம்பு அடிக்கிறோம், மோட்டர் போட்டு பார்க்குறோம், எல்லாமே ஓடிச்சு. அதான் ஆசீர்வாதம். எல்லாமே இருந்துச்சு, எந்த குறைவுமே இல்லை, எந்த குறைவும் இல்லை. அந்த குறைவில்லாம நிறைவிலே வாழ்ந்திருக்க முடியும். எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? அதை புசிக்காத வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியும். புசிச்சான், தரித்திரத்துக்கு வந்துட்டான், வறுமையை வந்துட்டான். இப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப அடுத்தது அதே போல காயின் ஆபேல்கிட்ட வராங்க இல்லையா? காயின் ஆபேல் அப்படிதான் காணிக்கை தசமத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயின் என்ன பண்றாரு? நிராகரிக்கிறார். அதுல பிரச்சனை வருது. இதெல்லாம் நான் செவ்வாய்க்கிழமை சொல்லுவேன், அது தனியாக எடுத்து வச்சு. அது பொறாம பிடிச்சது, அந்த சப்ஜெக்டே பொறாம பிடிச்சது பிரச்சனை. செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா அது வரும். அப்போ பொறாம பிடிச்சி அப்போ ஒரு கொலை விழுது இல்லையா? முதல் கொலையை பண்றான் இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ளார விருப்பும் விரக்தியும். ஏன் அவன் எப்பெல்லாம் மீறானோ அப்பெல்லாம் கொலைக்குள்ளார என்ன பண்றான்? போயிடறான். நாமளுமே நம்ம சாபத்தில் இருக்கிறோன்னு சொல்லும்போது அதை எப்படி ஆசீர்வாதமா மாத்துன்னு நினைக்குமே தவிர, சாபத்துக்கு மேல சாபம் வர மாதிரி செய்யவே கூடாது. இப்ப மனுஷன் விழுந்து போயிட்டான். இப்ப ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடுறாரு. அதான் ஆபிரகாம் கர்த்தர் என்ன பண்றாரு? எடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனு விழுந்து போன உலகத்துல தான் என்ன பண்றான்? இருக்கிறான். இப்ப நீங்க நினைக்கலாம், நான் மோசமான உலகம் இந்த உலகங்க, அக்கிரமம் நிறைஞ்ச உலகம் இந்த உலகங்க, இந்த உலகத்தை தான் நான் வாழ்றேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஒன்று யோசிச்சா அவன் ஒன்று யோசிக்கிறான், இப்படி நடக்குது அப்படி நடக்குது, என்ன யோசிக்க அப்படின்னு இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட உலகத்துல தான் ஆபிரகாம் கர்த்தர் அழைச்சார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதிரி உலகத்தை தான் உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தர் அழைச்சாரா? கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? கர்த்தர் பிடித்தெடுத்திருக்காரா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அப்ப நீங்க முடிவு பண்ணும், கர்த்தர் தான் நடத்துவார். அதான் நான் அடிக்கடி சொல்றது, அந்த அழைப்புல தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது. அப்ப ஆபிரகாம கர்த்தர் அழைச்சதால ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது யார் பொறுப்பு? கர்த்தருடைய பொறுப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான்? வாழ்றான். ஆமென். இப்படி வாழ்க்கை அவன் போயிட்டு இருக்கும்போது அங்க லோத்தை பத்தி தெரியும் இல்லையா? லோத்து பிரிச்சுட்டு போயிடுவான் இல்லைங்களா? ஏன்னா லோத்து மாதிரி இருக்காலும் முதல்ல பிரிஞ்சு தான் போகணும். ஆபிரகாம் ரொம்ப பாரமா அவன் என்ன பண்ணான்? இருந்தான். இப்ப லோத்து பிரிஞ்சு போன பிறகு, லோத்து போய் வாழ்ந்த பிறகு அந்த லோத்து அந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து லோத்துடைய அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் சொல்லிருக்கிறோம் இல்லையா? கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் யுத்தத்தில் 318 பேர் நம்ம ஆபிரகாம் போய் ஜெயிச்சு கொண்டு வருகிறான். கொண்டுட்டு வரும்போது தான் அங்க விஷயமே என்ன பண்ணுது இருக்குது. அங்க மெல்கிசேதேக்கு வராரு இல்லையா? அப்பமும் திராட்சையும் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கொடுக்கும்போது இவன் எல்லாவற்றிலும் நம்ம தசமபாகம் கொடுக்கிறான். இவனுக்கு வேணாங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராஜா சொல்றான், சோதகுமார் ராஜா ஜனங்களை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு மற்றதெல்லாம் நீ எடுத்து. இவன் சொல்றான், நான் ஒன்னையும் தொட மாட்டேங்கிறான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்கு தசமம் என்ன பண்றான்? அப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, எதுவுமே எனக்கு அந்த 90 இல்லைன்னாலும் நான் 10 கொடுத்துட்டேன்னா எனக்கு வாழ்வு என்ன பண்ணும்? அந்த 90ல வாழ்வு இல்லைங்க, கர்த்தர்ல வாழ்வு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் ஆபிரகாம் எல்லாமே வந்துருச்சு, ஆண்டவருக்கு 10 தசமபாகம் கொடுத்துட்டு ஆண்டவரை நம்பி என் கையை அவருக்கு நேரம் போயிட்டே இருக்கிறான். சும்மா 90 எடுத்து வச்சுக்கலிங்க. 90 எடுத்து என்ன பண்ணல வச்சு, அந்த 10 ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அப்பத்தை திராட்சை எடுத்துக்கிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய கரங்களை ஏத்துறன்னு சொல்லி வெறுங்கையோட என்ன பண்றான்? அவன்
போறான். வெறுங்கையா போறான், போற இடம்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்பெல்லாம் அந்த தசம பாகத்தை 10 கொடுத்துட்டு மீதி 90 பத்தவே இல்லைனாலும் பரவாயில்ல, அதை கொடுத்துட்டு நான் கர்த்தரை நம்பி கையை உயர்த்தி போனேன்னா கண்டிப்பா அதே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போதுமானவராய் எதோ அமீன் சொல்லுது. அப்ப அந்த நாட்கள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இன்னைக்கு நான் ஆண்டவரை இயேசுவை நான் ரட்சகரா என்ன பண்றேன்? ஏற்றுக்கொண்டேன். ஏன் ஏற்றுக்கொண்டேன் சொல்லுது கலாத்தியர் 13:14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதுகிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு எதை கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான. அப்ப ஆபிரகாம் தசமம் கொடுத்தானா? கொடுத்தான். நான் கொடுக்கணுமா? கொடுக்கணும். கொடுக்கும் போதெல்லாம் நான் எது ஆதாரம் சொல்றேன்? இந்த தேவன் தான் எனக்கு ஆதாரம். அல்லேலூயா. என்கிட்ட எவ்வளோ நாள் இருக்கலாங்க. திரும்பவும் சொல்றேன், இப்போ 1000 ரூபா, 10 லட்ச ரூபா, இல்லை 1 கோடி ரூபா, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு 1000 கோடி எனக்கு வருது. ஒருத்த மட்டும் தான், அவங்களுக்கு வேணா 100 கோடி கொடுக்குறேன். 1000 கோடி வருது. இது கூட 10 தான் இருக்குது. சரி பரவாயில்ல சொல்லும். 1000 கோடி. ஏன்னா சும்மா இருக்க ஆளே 1000 கோடி வச்சுக்கிறான். நம்ம வானத்தீமையும் உண்டாக்குன தேவனுடைய பிள்ளை. ஆமாம். 1000 கோடி இருக்குது. இப்போ 1000 கோடி தசம்பாங்க எவ்வளோ? இவங்க கணக்கில் புலி எப்பயுமே. 100 கோடி. இப்போ 100 கோடியை கர்த்தருக்கு கொடுத்துட்றேன் இல்லையா? மீதி எவ்வளோ இருக்குது? 900 இல்லையா? 900 இருக்குது என்கிட்ட. இப்போ 900 வச்சு வாழ போறானா? கொடுத்த 100 கோடி ஆண்டவர் கொடுத்து வச்சு வாழ போறானா? புரியுதுங்களா? இது இருக்குதுங்க. என் கை அங்க உயர்த்துறேன், அவரு கொடுப்ப. புரியுதுங்களா? ஏன்னா இது மேல என் கண்ணு இல்லை, இது மேல எனக்கு பாசம் இல்லை, இது மேல எனக்கு பற்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் தசமபாகம் கொடுத்துட்டு 900 கோடியை வச்சு நான் வாழ போறேன் ஆண்டவரேங்கிறோம். அது ஒரே நாள் எவனா அழுட்டு போயிடுறான். ஐயோ. ஏன்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? 100 கோடி கொடுத்துட்டேன், அவரு டீல் முடிஞ்சிச்சு. எனக்கு 1000 கோடி வந்துருச்சு, 100 கோடி கொடுத்துட்டேன், டீல் முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு அவர் நம்பி வாழ வேண்டிய அவசியம். புரியுதுங்களா? இப்ப நான் இதையே பார்த்துட்டு இருக்கேன். அதான் உங்கள் பொக்கிஷம், உங்க இருதயம் எங்க இருக்குதோ அங்க. ஏன்னா இருதயம் முழுக்க இதுதான் பொக்கிஷமா தெரியுது. அந்த 900 கோடி தான் பொக்கிஷமா வருது. இப்ப இந்த 100 கோடியை கொடுத்துட்டேன், அவர் மட்டும் அவர் வேலையை பார்க்கணும், நான் மட்டும் என் வேலையை என்ன பண்றேன்? பார்க்க கூடாது. அவ்வளவுதான் இது சொல்றாரு. நீதி, இரக்கம், விசுவாசம். இப்ப நீ அந்த நீதி, இரக்கம், விசுவாசம் இருந்துச்சுன்னா இதை நம்ப மாட்டேன். என்ன நம்புவ? புரிஞ்சுச்சான்னு தெரியல. இப்ப நமக்கு என்னன்னா, அப்பாடா 1000 கோடி வந்துச்சு, 100 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டேன், டீல் முடிஞ்சிச்சு, இதை வச்சு நான் வாழ போறேன். இல்ல முடியாதுங்க. ஏன் முடியாதுன்னா ஆபிரகாம் அப்படி வாழல. அதை நம்பி வாழவே இல்லை. அதுதான் பலி செலுத்த சொல்லும்போது, தன்னுடைய ஈசாக்க பலி செலுத்த சொல்லும்போது ஒரே குமாரன் ஆண்டவர் சொல்றார், ஏகசுதன் என்றும் பாராமல். அப்படின்னா மொத்த சொத்துக்கும் இவன் தாண்டா வாரிசு, இவனையே கொடுக்க சொல்றேன், நீ துணிஞ்சு கொடுக்குற, எப்படி ஒன்னால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இது என்ன ஆண்டவரே, நீங்க என்ன செஞ்சாலும் நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப நீங்க முடிவு பண்ணும், வருது தசமம் கொடுத்துட்டேன், 90 வச்சு வாழ போறான். இல்லை ஆண்டவரே, இதை வச்சு என்னால் வாழ முடியாது. இதை வச்சு வாழ இப்போ ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சிங்களேன். ரொம்ப லோவே பேசக்கூடாது. ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க நீங்க இல்லைங்களா? இப்போ 1 லட்சத்தில் 10,000 கொடுத்துட்டீங்க, மீதி எவ்வளோ இருக்குது? 90,000 இருக்குது இல்லைங்களா? இப்போ 90,000 வச்சு வாழ்ந்துடலாமா? ஏன்னா நமக்கு சில நேரத்தில் டக்குன்னு அங்கே போயிடும். ஆனால் ஆபிரகாமுக்கு போகல. அதான் இன்னைக்கு அதுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா தொடர்ந்து வரணும். ஒரு தடவை வந்துட்டு போறது இல்லை இல்லையா? ஒரு தடவை மழை பெஞ்சா போதுமா? ஆத்துல ஒரு தடவை தண்ணி மழை பெஞ்சா போதுமா? இல்லையே, தொடர்ந்து மழை பெஞ்சாதான் அங்க பூமி என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் தொடர்ந்து தேவனுக்குள்ளார நான் வாழணும். அப்ப இன்னைக்கு எப்படி வாழ முடியும்? தேவனுடைய நீதியை குறித்தும், தேவனுடைய இரக்கத்தை குறித்தும், தேவனை விசுவாசத்தை குறித்து நான் கத்துக்கணும். அப்ப எனக்கு இது பணம் வரும் போகும், இருக்கும், இல்லாம போகும், இல்லை என்று நிறைய இருக்கும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போதும் நான் அந்த தேவனையே நம்பி என்ன பண்ணுவேன்?
ஆமென். அப்ப தசமாகம் என்பது எதை குறிக்குதுன்னா, நான் தேவனையே நம்பி சார்ந்து இருக்கிறேன் என்பதை குறிக்குது. அல்லேலூயா. இதை நம்பி நான் இல்லவே இல்லை. அதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க தெரியுமா? புள்ளைய உன்னை நம்பி நான் வாழறேன், ஆண்டவர் நம்பி வாழறேன். அவன் சொல்றான் அவரே நம்ம வாங்கிக்க நான் போறேன்னு போயிடுறான். அப்படி இல்லை. எடக்க முடுக்கா பேசிட்டு துடுக்க வாங்கி கூடாது. நிறைய பேர் அப்படிதான் ஒன்றை பண்ணி ஒன்று வாழல போடான்னா. அவன் சொல்றான் இரு இந்த மாசம் உனக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னா ஏதோ அவன்கிட்ட இல்லை எனக்கு தெரியணும். எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்க நான் எனக்குள்ளார பேசணுமோ அப்ப நான் எனக்குள்ளார பேசணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மற்றவன்கிட்ட பேசுறதில்லை, என்கிட்ட பேசணும். ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு சகாயர் இருக்கிறீங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப ஒவ்வொரு முறையும் என்னை நான் தேற்றிக் கொள்வதற்கு நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும் போகணும். ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. தசமபாகம் கொடுத்தாலும் நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன். ஆமென். அப்ப அப்படி இருந்துட்டோம்னா வந்துகிட்டே இருக்கும். குறைய பார்க்கவே முடியாது, தாழ்ச்சியை பார்க்கவே முடியாது. ஆமென். ஏன்னா ஓரல் ராபர்ட்ஸை பற்றி திரும்ப நான் அதை படிச்சும் பாருங்க. அவருடைய புக் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சாதாரண ஒரு வாரத்துக்கு அவருடைய சம்பளம் வந்து $55. எவ்வளோ? $55 ஒரு வாரத்துக்கு சம்பளம் வாங்க வரான். அப்படியே ஒரு வாரம் என் முடியத்துக்குள்ளார போதும்போது ஆகிடுமா, அடுத்த வாரம் வந்துடும். இப்போ ஒரு நாள் முடிவு பண்ணாராம், ஆண்டவரே இந்த 55 வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் நான் இதை நம்பியே வாழ்றது அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவர் சொன்னாராம், நான் விசுவாசம் உன்னை கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கிறியான்னாராம். ஆண்டவரே கற்றுக் கொடுங்க அப்படின்னாராம். ஒரு நாள் விசுவாசத்தில் அந்த $55 காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு போயிட்டாராம். அவங்க சபையில் காணிக்கை அதை அவங்களுக்கு அங்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ டிஎல்சிலாம் சம்பளம் கொடுப்பாங்க, ஏஎல்சி சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம், மாத சம்பளம். அந்த மாதிரி அவருக்கு $55 சம்பளம் கொடுத்துங்க வாரம். ஆனால் இவர்கிட்ட வாரம் இதை வாங்கி பத்தாம போவாம இல்லையா, போய் ஒரு மாதிரி ஆகிட்ட. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொன்னாராம், விசுவாசிக்கிறியா, நான் வாழ வைப்பேன்னு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், அப்போனா போட்டுட்டு போனாராம். டக்குன்னு எடுத்து $55 என்ன பண்ணிட்டாரு, வெளில போயிட்டாராம். திரும்ப வந்தாராம். எல்லாம் கேட்டேன், என்னப்பா வரேன்னால. இல்லை எனக்கு ஆண்டவருக்கு ஒரு டீல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கை பெட்டியில் போயிட்டாராம். அங்கே போனோடனே மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு $55. போனோடனே என்னப்பா எங்கப்பா அந்த $55 அப்படின்னா, அது கர்த்தர் வந்து கேட்டார், கர்த்தர் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னது கர்த்தருக்கு கொடுத்துட்டியா? அதை தானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்துனா எப்படி ஆகுறது அப்படின்னாரான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கர்த்தர் நமக்கு செய்வார். டென்ஷன் ஆகிட்டாங்களாம். ஐயோ என்னடா அது 55? அவர் சொன்னாராம், கர்த்தர் நம்ம சந்திப்பார், தேவையில சந்திப்பார், ஜெபம் பண்ணும் போகும் பண்ணா. எப்போ பாரு ஜபம் நம்ம புள்ளி சொல்லுங்களேன் சிஸ்டர், எப்போ பாரு ஆனா ஒன்றா ஜபங்கிறேன்னு ஜெபம் கம்முன்னு போய் படுத்துட்டாராம். ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவனா இருக்கிறீங்கன்னு. படுத்துட்டாராம் பாருங்க, தூக்கமே வரலையாம். புரண்டு படுக்கிறாராம். அப்புறம் ஜெபம் எப்போ தூங்கினாரும் தெரியல. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கதவு சத்தம் கேட்டுச்சான், டக்கு சத்தம் கேட்டுச்சான். திறந்தா அவர் சபையில் இருக்க ஒரு விவசாயி கதவு நின்னாராம். நின்றுக்கும்போது, என்னப்பா 4 மணிக்கு வந்திருக்கு, என்ன ஆண்டவர் நைட்டு பூரா தூங்க விடலை. ஏன்னா நைட்டு பூரா ஆண்டவர் என்ன பண்ணல, தூங்க விடல. கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானும் ஆண்டவரே இருட்டா இருக்குது நான் பார்த்தேன், என்னை தூங்கவே விடல, அதனால என்னை தூங்க விடலப்பா, நீ பிடிச்சிக்கன்னாராம். எப்பா ஏன்பா நீனே கஷ்டப்படுற, நீ வச்சுக்கப்பான்னாராம். இல்லை என்னை ஆண்டவர் தூங்க விடல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாராம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். கொடுத்தது அவர் சொல்றாரு, கொடுத்தது $55, அவருக்கு $300 வந்துச்சான். வீடு எப்படி இருந்திருக்கும், நம்ம எப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒன்று பற்றிலே இருக்கிறோம், ஏதோ ஒன்று நம்மளை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை உயர்த்துகிற, எனக்குள்ளார இருந்து காரியங்கள் செய்கிற தேவனையே நான் நம்பி இருக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேணா அப்படி வாழ்ந்து பாருங்களேன். அந்த வாழ்க்கை சுவையே வேற மாதிரி இருக்கும். வாழ்க்கை சுவையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி தான் வாழ்ந்து பார்க்குறாரு ரமேஷ் பாஸ்டர். நானும் அப்படி தான் சில நேரம் வாழ்ந்து பார்க்குறது கொஞ்சம் கரடு மூடாக இருக்கும். எஸ்ட்ரா பாஸ்டர் சொல்லுவார், அப்பா நீ வந்து ஸ்மூத்தாக போகிற ஆள் இல்லைப்பா, நீ வந்து என்னது ரோலர் விசுவாசம் பாரு, கரடு முருடா பண்ணு வரான்.
கரடு முரடா பண்ணுவோம். அப்பனா என்ன ஆண்டவர் யோசிக்க சொல்றாரோ டக்குன்னு செஞ்சிருவாராம். என்ன இருக்குது, என்ன பண்ண போறோம், எதையும் யோசிக்க மாட்டாராம். அப்படித்தான் செஞ்சிருவாராம். இவர் செஞ்சுட்டு போவாராம். ஆனா ஆசீர்வாதம் கூட என்ன பண்ணுமா வரும். அல்லேலூயா. நானும் சில நேரம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு நாள் டக்குன்னு 1000 கோடி வரப்போகுது. அல்லேலூயா. யாரு கொடுத்தான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஆமென். சந்தோஷம் எத்தனை பேருக்குன்னு தெரியல. இப்போ உங்களுக்கும் அப்படிதான். நம்ம எதை நம்பி எதை சார்ந்து யாருக்காக வாழ்றது முடிவு பண்ணோம். ஆமென். அப்ப இது வரைக்கும் நான் கர்த்தரை நம்பாம இருந்தேன்னா, ஆண்டவரே இனிமேட்டு நம்ப உதவி செய்யுங்க. இது வரைக்கும் நான் அப்படி யோசிக்காம விட்டுட்டேன் ஆண்டவரே. இது நான் கொடுத்துட்டேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இல்லை, எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த ஆதாம் ஏவாளை இல்லைங்களா, எல்லாமே அவர் உண்டாக்குனது. சொந்தம் கொண்டாடுறது ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்ற சொந்தம் கொண்டாடு, நீ சாப்பிடு, நீ புசி அப்படிங்கிறாரு. இது ஒண்ணுதுமா, நீ வேலை செஞ்ச அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குற, உனக்கு ஒரு கூலி கொடுக்குற, அது ஒண்ணுதுங்கிறாரு. அவன் பாருங்க அதை மட்டும் பூசிட்டான்னா ஜோரா இருந்திருப்பான். அவன் கண்ணு அங்கதான் போச்சு. இன்னைக்குமே பிசாசு அங்கதான் கையை வைப்பான். நமக்கு தேவைகள் நிறைய இருக்கும். ஆனா அந்த தசம பாகத்தை கொடுக்காம இருந்தாதான் இந்த தேவை சந்திக்கப்படுற மாதிரி இருக்கும். நிறைய தடவை எனக்கெல்லாம் நிறைய தடவை போராட்டமா இருக்கும். இதை கொடுத்துட்டா அதுக்கு என்ன பண்ண போறோம், அதை கொடுத்துட்டா இதுக்கு என்ன பண்ண போறோம்னு போராட்டம் என்ன பண்ணும். ஆனா அப்பதான் முடிவு போடணும், ஆண்டவரே இது எதுவுமே நான் வாழ வைக்கிறது இல்லை, நீங்க ஒருத்தர் தான் என்ன பண்ண போறீங்க, வாழ வைக்க போறீங்க. அப்பவே உங்களுக்கு ஆசீர்வாதம் துவங்குது. அப்போவே நன்மைகள் என்ன பண்ணுது, துவங்குது. ஆமென். இப்போ இன்னைக்கு அந்த ஓரல் ராபர்ட்ஸ் இப்போ யூனிவர்சிட்டியாக வச்சிருக்கிறாரு. பல கோடி மில்லியன் அந்த யூனிவர்சிட்டி, எத்தனை மில்லியன் கணக்கில் அந்த யூனிவர்சிட்டி. யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு வாரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை குடும்ப பயணத்தை நடத்த முடியாத ஒரு நபரை கர்த்தர் எடுத்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டினா எல்லாருக்கும் என்ன பண்ணும் தெரியும். அந்த அளவுக்கு உயர்த்த முடியுமானா உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. இப்போ நம்ம ஆராதிக்க தேவன் அப்படிப்பட்ட தேவன். சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, இங்கேருந்து கற்றுக்கொண்டு அவங்கள விட பயங்கரமாக மாறணும்னு. தேவன் அதை தான் விரும்புகிறாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்கல்ல, நான் செய்கிற கிரியைகளையும் செய்வ. அப்போ புரியுதுங்களா? அப்போ எதிர்பார்க்குறாரு. அப்பா என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குற என்னை விட நீ மேலே வா. அமெரிக்க தேசத்தில் கென்னத் கோப்லேண்ட் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த கென்னத் கோப்லேண்ட் பாஸ்டர் நைஜீரியா தேசத்தில் ஒடிப்பன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. இவர் மூலமாக தான் இவருக்கு அறிமுகமாகி பண்ணாங்க பாருங்க. இந்த கென்னத் கோப்லேண்ட் தான் அவருக்கு ஆவிக்குரிய தகப்பன் அந்த நைஜீரியா பாஸ்டருக்கு. இவர் நல்ல பிரபலமானவர். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஃப்ளைட் வாங்கி கொடுத்தாரு மற்ற பாஸ்டருக்கு. இந்த கென்னத் கோப்லேண்ட் சொல்கிறவர் 16-17 ஃப்ளைட்டு ஏரோப்ளேன். நம்ம கடையில் வைக்கிறோமா அந்த பிளேன் இல்லை, மேலே பறக்கிற பிளேன், சரிங்களா, வாங்கி கொடுத்தாரு. இப்போ அவர் கற்றுக் கொடுத்தாரு, அவர் கற்றுக்கிட்டாரு. இப்போ கற்றுக்கிட்டு இவரை விட பல மடங்கு பெரிய ஆள். இப்போ இவர்கிட்ட தான் இப்போவும் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டு நைஜீரியாவில். ஒடிப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நம்பர் 1 பாஸ்டர்ஸில் அவர் தான் பணக்காரர். நம்பர் 1 பணக்காரர் உலகத்திலே. சபையை ஆரம்பித்து பண்ணனா இப்போ ஒரு சபை கட்டிகிட்டு இருக்கிறார். ஆர்க்குன்னு 1 லட்சம் பேர் உட்கார மாதிரி கட்டுறாரு. எப்படி இப்போ 50,000 பேர் உட்கார மாதிரி இருக்குது சபை, 1 லட்சம் பேர் உட்கார மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அப்படி பின்னி எடுப்பாரு. இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. இவரை விட பல மடங்கு பெருசு. எத்தனை ஆமென் சொல்லுது. சபையில் அப்படி தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமா இருக்கு. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியம், இதிலும் பெரிய காரியம், என்னை விட பெரிய காரியம். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ உள்ளம் வேற எண்ணத்தில் என்ன பண்ணும், வரணும். ஹல்லேலூயா. ஆனால் உலகம் அப்படி சொல்லி கொடுக்காது. உலகம் என்ன சொல்லி தெரியுமா, யாரை இழுக்கலாம், யாரை மிதிக்கலாம், மிதித்து யார் மேலே ஏறலாம் இல்லைங்களா. நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது யாரை போட்டு கொடுத்துட்டு நான் பெரிய ஆள் ஆகிடுவேன். சிங்கப்பூரில் இவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான்னு இவனை போட்டு கொடுத்து ஆஃபீஸ் லெவலில் போட்டு கொடுத்துட்டாவே எனக்கு ப்ரொமோஷன் தெரியுமா. ஆமாங்க, அதான் உலகம். இங்கே ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, இருளுமே வெளிச்சமா எனக்கு தெரியுங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இவிட்டு செல்ல அப்போ செல்லாதத பேச பண்ண வேணாம், செல்றத பண்ணுவோம். செல்றது என்ன,
தசமபாகமும், நீதி, இரக்கம், விசுவாசம், தேவனை குறித்து அறிதல், தேவனை நம்பி இருக்கிறது, தேவனையை சார்ந்து இருப்பது, தேவனுக்காக வாழ்வது. வேற எது மேல எனக்கு பற்று இல்லவே இல்லை. எல்லாம் வரலாம், அது மேல எனக்கு பிரியமே இல்லை. ஏன்? அவர் தான் சொல்றாங்க, என் பிரியமே என் ரூபவதின்னு. அல்லேலூயா. என் பற்று பூரா அவர் என்ன பண்றாரு சொல்லும்போது, ஐயோ உன் மேல தான்டா கொல்ல ஆசைங்கிறாரு. உங்க மேல இப்படின்னு தெரியல. அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல கர்த்தருக்கு கொல்ல ஆசை. அப்ப அவருடைய பிள்ளைகளாய் அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்தோம்னா ஆபிரகாம் கொடி கட்டி பறந்தது போல கொடி கட்டி பறப்போம். அல்லேலூயா. கார்ல கொடி கட்டி போறோம், அந்த கொடி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அப்படிதான் ஆசீர்வாதம். ஆமென். அங்க பார்க்கும்போது அந்த நாட்கள்ல சொல்லி டைம் ஆயிடுச்சு. 318 பேர் வேலையாட்கள் ஆபிரகாம்கிட்ட இருந்தான், கைப்பிடிந்த வேலையாட்கள். அப்படின்னா இவன் சொல்றதை மட்டும் கேட்கிறவங்க 318 பேர்னா அப்ப எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 318 குடும்பம் இவன் நம்பி இருந்திருக்குது. அந்த மாதிரி உலகத்துல யாருமே இல்லை. இப்போ ஒடிப்பை சொல்றோம் இல்லையா, ஒடிப்பை 6000 குடும்பம் அவர் நம்பி வாழுது. எத்தனை குடும்பம் அவர் சொல்றாரு? இப்ப 1000 சபைக்கு மேல இருக்கு, இப்ப 2000 சபையா வந்துருச்சு. அவர் சொல்றாரு, லாக்டவுன் சமயத்துல எல்லாருக்கும் வீழ்ச்சி, எனக்கு மட்டும்தான் எழுச்சிங்கிறாரு. எல்லா சபையும் மூடிச்சுங்க, அவர் சபையை மூடல. ஏன் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொரோனா வராதுன்ட்டாரு. வந்தா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மூடுறேன்ட்டாரு. ஆமாங்க, எல்லா சபையும் மூடிடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, எங்க சபைக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தனியா உட்கார சொல்றேன்னா உட்கார வைக்கிறேன். ஏன்னா அங்க இந்த தேனி இருக்கும்ல, தேனி மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும் அந்த சபையில. போகிறதும் தெரியாது, போறாங்களா வராங்களான்னு தெரியாது, ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிற பாட்டா முடிகிற பாட்டான்னு தெரியாது, கொச்ச கொச்சன்னு இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, என் சபைக்கு கொரோனா என்ன பண்ணாது, வராது. லாக்டவுன்ல எல்லாமே மூழ்கி போனாங்க. இவர் சொல்றாரு, நான் 6000 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன், ஒன்று கூட எனக்கு குறையவே 6000 குடும்பம் வாழ்ந்துச்சுங்கிறாரு. நமக்கு சபையில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. ஆண்டவரே வாழ் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? 6000 குடும்பம் வாழும்போது இந்த 100 குடும்பம் வாழாதான். ஆனா 100 குடும்பம் யாரை நம்பணும்? நல்லா புரியும், யாரை நம்பணும்? இந்த தேவனை நான் நம்புறேன், இந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், இவரையே சார்ந்து இருக்கிறேன், இவரையே நம்பி இருக்கிறேன், இவருக்காகவே வாழ போறேன். ஆமென். ஹல்லேலூயா. சாதாரண பிரேயர் வச்சாவே அங்க 10,000 பேர் 20,000 பேர் அவருக்கு சாதாரண பிரேயர், டெய்லி பிரேயர் உண்டு. காலைல 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திங்கட்கிழமை 10 to 11 டெய்லி பிரேயர் இருக்குங்க. டெய்லியும் ஈமோக்கிற மாதிரி கூட்டம் இருக்கும். இருக்கிறாங்களா வீட்டில், எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா கர்த்தர் அவரோடு இடைப்பட்ட காரியம், இவர் கர்த்தரை நம்பின காரியம். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை இதிலும் பெரிதானவளை காணும்படியா கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எழுந்திருக்கலாமா?